கிட்டத்தட்ட ஒரு 8 குடும்பத்தை தவிர மித்த எல்லா குடும்பத்தையுமே சென்னைக்கே அழைத்து, அதாவது மாமல்லபுரத்துல அவருடைய வீட்டிலேயே அழைத்து அனைவருக்கும் ஆறுதல் சொல்ல போவதாக விஜய் தரப்புல இருந்து ஒரு தகவல் வந்துட்டு வெளியானது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தாவேக தலைவர் விஜயை சந்திப்பதற்காக சொகுசு பேருந்துகளில் சென்னைக்கு அழைத்து வரப்படுகின்றனர். இதை விஜய் அறிவித்திருக்கிறார் என்று சொன்ன உடனே எல்லா சேனல்களிலுமே இதுதான் தலைப்புச் செய்தி ஆயிருச்சு. ஆனா ஒரு விஷயத்த செய்தி சேனல் தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. விஜய் நின்னா செய்தி, நடந்தா செய்தி, உட்கார்ந்தா செய்தி, படுத்தா செய்தி, அவர் வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு போனா செய்தி, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தா செய்தி, இப்படி எல்லாத்தையும் செய்தியாவே போட்டு கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய பவுசர், நம்ம தமிழக முதலமைச்சருக்கு கூட இவ்வளவு செய்திகள் பரப்பப்படல. ஆனா என்னன்னு தெரியல, விஜய் சம்பந்தப்பட்ட செய்திகள் எனக்கு பாத்தீங்கன்னா நெட்டு முழுக்க பரவி கிடக்கு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த செய்திகளுக்கு மக்கள் கொடுக்கின்ற வியூஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுலயும் பரப்புரையின் போது உயிரிழந்த என் தாய்கிட்டயே வந்துட்டு போயிட்டு மைக்க நீட்டி உங்க புள்ள இறந்தது சம்பந்தமா என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது, பரவாயில்ல என் புள்ளதான் அவரும், அவரை பார்க்கத்தானே போயிருக்கான், அந்த மாதிரி எல்லாம் பேசின விஷயங்கள் பார்க்கும்போது